ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சமையல் ஒரு அனுபவமில் இன்றைய அனுபவம் குலாப் ஜாமுன். எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபி. நமக்கு இது செய்கிறதுக்கு சில ட்ரிக்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி நம்ம எப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் குலாப் ஜாமுன் செய்யலான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் 200 கிராம் மில்க் பவுடர், 700 கிராம் சுகர், 30 ml மில்க், 2 டேபிள் ஸ்பூன் கீ, 1 டீஸ்பூன் காடமம் பவுடர். ஃபஸ்ட்டு நம்ம மில்க் பவுடர் எடுத்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து லைட்டாக நம்ம அதை பெசரி விடலாம். அதாவது எல்லா இடத்துலையும் நமக்கு நெய் அப்ளை ஆகிற மாதிரி நம்ம பெசரி விட்டுக்கலாம். ரொம்ப அழுத்தி பெசையக்கூடாது. எப்போவுமே ஜஸ்ட்டு ஜென்டிலாக ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். அடுத்து நம்ம எடுத்துருக்க பாலை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்க்கலாம். சேர்த்து அதே மாதிரி பெசரி தான் விடணும், பிணையக்கூடாது. பிணைஞ்சா நமக்கு ரஃப் ஆகிடும். ஸோ எல்லா இடத்துலையும் நமக்கு பால் படுற மாதிரி நம்ம லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. சம்டைம்ஸ் பால் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா நம்மளால் உருட்ட முடியாது. அதனால எல்லா இடத்துலையும் அந்த ஈரப்பதம் இருக்கிற மாதிரி மட்டும் நம்ம பெசரி விட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்கலே தெரியுது. நம்ம அந்த சப்பாத்தி மாவு மாதிரிலாம் பிணையக்கூடாது. லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் போதும். ஸோ எல்லா இடத்துலையும் நமக்கு ஈரப்பதம் இருக்குது. இந்த டயத்தில் நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் இது அப்படியே ஊறட்டும். இப்போ நம்ம சுகர் சிரப் செய்ய ஆரம்பிக்கலாம். சுகர் சிரப் செஞ்சு முடிக்கிறதுக்கும் இந்த மாவு ஊறுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். சுகர் சிரப்புக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் 700 கிராம் சுகர் சொன்னேன், அதை அப்படியே இதில் சேர்த்துடலாம். இதே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இதில் சேர்க்கணும். அதே 700 ml தண்ணி இதில் சேர்த்துடலாம். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் நம்ம எடுத்துருக்க ஏலக்காய் பவுடர் சேர்த்துடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது ஓரளவு நமக்கு நல்லா சுகர் கரையட்டும். கரைஞ்சி கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ்க்கு இது கொதிக்கட்டும். கொஞ்சம் பாகு கெட்டியானதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேணாம், ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேணாம். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். இது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சுகர்லாம் கரைஞ்சிடுச்சு. ரொம்ப தண்ணியாக இருக்கும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணாதீங்க. கொஞ்சம் கெட்டியாகட்டும். அப்போ தான் நமக்கு குலோப் ஜாமுனில் அது நல்லா சார்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த சுகர் சிரப்பு ஏலக்காய் தூள், ரோஸ் வாட்டர் அதோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஓரளவு கெட்டியாகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த சுகர் சிரப் திருப்பி கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கணும். இதோட லெமன் ஜூஸ் சேர்த்ததுனால நமக்கு இனிப்பும் நல்லா தூக்கலாக தெரியும். அடுத்து மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இப்பையும் மாவை நல்லா பிணையக்கூடாது. ஜஸ்ட்டு அதை சேர்க்கணும். நீங்கள் எப்பவும் போல் மாவு மாதிரி நல்லா பிணைஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடும். பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷனாக எடுத்து நம்ம பால் மாதிரி உருட்டிக்கலாம். பால் உருட்டும் போதும் வெடிப்பு இல்லாமல் உருட்டணும். நீங்கள் வெடிப்பு இங்கே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எண்ணெயில் போடும்போது ரொம்ப பிரிஞ்சிரும். அதனால் அது ப்ராப்பர் ஷேப்பில் வராது. ஸோ கொஞ்சமாக மாவு எடுத்து உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நல்லா அழகாக வெடிப்பே இல்லாமல் உருட்டி ரெடியாக வச்சுக்கலாம். பாருங்கள், என்னோடய பால்ஸ்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் ஸ்டெப்லையும் ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, எண்ணெய் ரொம்ப காஞ்சிடக்கூடாது. எண்ணெய் மிதமான சூட்டில் தான் இருக்கணும். மிதமான சூடு வந்ததுக்கப்புறமா நீங்கள் பால்ஸை போட ஆரம்பிக்கலாம். அட் அ டைம் ஒரு 10 பால்ஸ் வரைக்கும் நீங்கள் போடலாம். பாருங்கள், போட்டதுக்கப்புறமே நல்லா புரிய ஆரம்பிச்சிடுச்சு. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு டார்க் ஆகிடும், உள்ளே வேகாது. அதனால் மீடியமுக்கும் கொஞ்சம் கீழே நம்ம ஃப்ளேமை வச்சுக்கணும். பால்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் கரண்டி போட்டுட்டு பாலில் படாமல் எண்ணெயை மட்டும் சுற்றி சுற்றி விடணும். அப்போ தான் பால் ஈவனாக வேகும். பாருங்கள், எல்லாமே ஒரே கலரில் வர்றதுக்கு இதுதான் நல்ல டிப்பு. நீங்கள் எண்ணெயை மட்டும் சுற்றி விட்டிங்கனாலே குலோப் ஜாமுன் நல்லா வெந்துடும். மிதமான சூட்டில் இருக்கிறதுனால நம்ம இப்படி சுற்றி சுற்றி விடும்போது ஈவனாக வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு கலரும் சேமாக கிடைக்கும். சிலது ஒயிட்டாக, சிலது மெரூனாக வராமல் எல்லாமே ஈவனான கலரில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள், எல்லாமே ஒரே கலரில் வந்துடுச்சு. நமக்கு ஓரளவு வேகவும் செஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். பால் வெடிப்பு இல்லாமல் உருட்டினதுனால நமக்கு எண்ணெயில் போடும்போதும் அழகாக அப்படியே வந்துடுச்சு.
ஒரு பியூட்டிஃபுல் கலரில் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்மளோட சுகர் சிரப்பும் ரெடியாக இருக்குது. இப்போ இதில் போட்டுடலாம். எல்லாமே நீங்கள் ஜென்டிலாக பண்ணுங்கள், ரொம்ப ஹார்டாக பண்ணாதீங்க. எல்லாம் போட்டதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுவும் ரொம்ப ஜென்டிலாக, கரண்டி போட்டு ரொம்ப கலக்கிடக்கூடாது. கேர்ஃபுல்லாக லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ நல்லா ஊறுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஊறினா போதும். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். 2 ஹவர்ஸில் வந்து நமக்கு குலோப் ஜாமுன் சூப்பராக ரெடி ஆகிடும். உங்களுக்கு பெரிய சைஸ் வேணுன்னா கூட பெரிய சைஸ் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதில் மாவெல்லாம் இருக்காது. இதே டைப் ஃபாலோ பண்ணால். பாருங்கள் 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக நல்லா ஊறி நல்லா பிக்காக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஈஸியான ரெசிபி தான், ஆனால் இதை ப்ராப்பராக செஞ்சால் நமக்கு வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். பாருங்கள் அழகாக நமக்கு உடையாமல் சூப்பராக இருக்குது. இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். உள்ள மாவில் பாருங்கள், நம்ம கட் பண்ணும்போதும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சின்ன சின்ன டிப்ஸ் தான், இதை ஃபாலோ பண்ணால் சூப்பரான குலோப் ஜாமுன் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே ரெடி ஆகிடும். மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.